வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி சொல்லுங்கள் சார். வணக்கம். தமிழகத்தினுடைய அரசியல் வியூகம் என்பது அதிமுக கூட்டணி ஒருபுறமும், மறுபுறம் திமுக கூட்டணியும், மூன்றாவதாக விஜயனுடைய டிவிகேவும், நான்காவதாக நம்முடைய சீமான், இப்படி 4 அணியாக பிரிந்து செயல்படுகின்றது. ஏறக்குறைய திமுகவினுடைய நிலைப்பாடானது, திமுக ஒரு மிகப்பெரிய வருகின்ற 2026 தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றியுறுவதற்கான ஒரு மகா கூட்டணியை அமைத்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய காங்கிரஸ், பாமகனுடைய ஐயா ராமதாஸ் அவர்கள், அடுத்ததாவது விஜயகாந்தினுடைய கேப்டனுடைய கட்சியும் தேமுதிக, அதுவும் மற்றைய முஸ்லீம் அமைப்புகளும், ஏறக்குறைய 2 கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து, அது மட்டுமல்லாது கருணாஸ், தனி அரசு போன்றவர்கள் இந்த கூட்டணிக்கு மென்மேலும் வலு சேர்க்க இருக்கின்றார்கள். அதுபோல அதிமுக கூட்டணியில் அதிமுக, அங்கே பிஜேபி, அங்கே பாமகனுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களும், மற்றைய சிறு சிறு கட்சிகளும், ஜான் பாண்டியன் போன்ற சிறு அமைப்பினரும், ஏறக்குறைய விஜயனுடைய டிவிகேவில் விஜய், அதனோடு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்ற சிறு சிறு அமைப்புகள் ஒன்று சேர்வதாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாகி கொண்டிருக்கின்றது. இது ஏறக்குறைய அரசியல் வியூகம் என்பது ஒவ்வொரு வாக்காளருக்கும் தெரிந்த வகையில் இல்லாமல் புதுவிதமான கூட்டணியுடைய சேர்க்கையாகவும், ஒரு கூட்டு குழம்பாகவும், சில ரசாயன மாற்றங்கள் பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்கின்றன. அதற்கு முன்னர் நமக்கு தெரிந்த புள்ளிவிவரங்கள் அடிப்படையில் இப்பொழுது உள்ள திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். ஏறக்குறைய 160 சீட்டுகளை பெற்று முன்னணியில் இருப்பதாக நம்முடைய செய்தி குழுமம் கணித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது திமுக மிகப்பெரிய ஒரு ஆளுமையான கட்சியாக மாறி இது பாராளுமன்ற தேர்தல் வரையும் மாறும் என்பதில் ஐயமில்லை. அதே போல டிவிகேவுக்கும் ஏடிஎம்கேக்கும் இடையே ஒவ்வொரு தொகுதியிலும் 2ஆம் 3ஆம் இடங்களை மாறி மாறி பெற்றக்கூடிய வகையில் இருக்கின்றார்கள். ஏறக்குறைய அதிமுக 30 இடங்கள் வரையும் வெற்றி பெறுவதாகவும், டிவிகேவுடைய விஜய் கட்சி டிவிகே 10 இடங்களில் 12 இடங்களை பெறுவதாகவும் இப்பொழுது இன்றைய கூட்டணி நிலவரம் தெரிவிக்கின்றது. ஆகவே இது 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். அதுபோல தமிழக மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஜாக்பாட் என்னவென்றால், பீகாரை போல் இங்கும் அரசினுடைய நிதியுதவிகள் ஒவ்வொரு ரேஷன்கார்டுக்கும் போய் சேரும். அது மட்டுமல்லாது இந்த தடவை விவசாய கடன் மற்றும் தங்க நகை கடன் திட்டங்கள் இருக்காது என்று புள்ளிவிவரங்கள் கூறுகின்றன. நன்றி, வணக்கம், ஜெயகிரி.